பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி, எவ்வளவு தூரம் விஜயை நோக்கி நகர்ந்தாலும் அவர் யாரையுமே மதிக்காம முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து பிஜேபியோ அதிமுகவே பெருசாக யோசிக்கலாம்னு அர்த்தம் இல்லையா? இல்ல பேசுறதுக்கு என்ன சார் பர்மிஷன் வேணும்? பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்ல வேண்டியதானே சார்? கூட்டமே வேண்டாம் சார். உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு அவருடைய பணியூர் வீட்லயே கொண்டு ஒரு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு என்னுடைய மாற்று திட்டம் இது, நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சார்? ஏன் சார் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டாரு, அந்த ஃபைல்ஸ் இருக்க ரெக்கார்டு யாருக்குமே தெரியாதா? ஏவா வேலுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு அதெல்லாம் நம்ம போற போக்குல நீங்கள் நானும் கூட சொல்லிட்டு போலாம். ஆதாரம் கிடையாது இல்ல. அப்புறம் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சீங்களா? இதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு. இல்ல அது சினிமா நடிகர் தானே, அப்படியாவது சொல்லுங்க. நீங்க சினிமா நடிகனை பார்க்க கூட்டம் கூடுதுன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அரசியல் தலைவர் அவரை சொல்லவே முடியாது. நீங்க டிஎம்கேக்கு எதிராக போட்டியிடுறோம்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு வாதத்துல நியாயம் இருக்குது. டிஎம்கேங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்குகள் வாங்கி பல முறை அரசியல்ல ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க வெளியில வச்சா கிரவுட் வருது, பல சம்பவம் நடக்குது. இல்ல 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 இவர் மட்டும் அதிசயமா மீட்டிங் நடத்தல, அதிசயமா பொதுக்கூட்டம் நடத்தல, அதிசயமா ரோட் ஷோ நடத்தல. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காணொலி மூலம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறம் இப்பதான் வெளில வந்திருக்காரு. வெளியில வந்து 2 நாட்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்துல ஒரு அவங்களுடைய கூட்டம் நடத்தினாங்க. அதாவது கொஞ்சம் ரொம்ப க்ரௌட் இல்லாம இருக்கிறதுக்காக லிமிடெட் பர்சனை உள்ள வச்சு ஒரு க்ரௌட் நடத்தினாங்க, ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு, திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு, மற்றும் பிஜேபிக்கு எதிராகவும் சில கருத்துக்களை சொன்னாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க கருத்துன்னு. செய்தி மலர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதல்கண் வணக்கம். இல்ல அவர் மீண்டும் சினிமா நடிகர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது இண்டோர் யூனிட்ல ஷூட்டிங் வச்சா மட்டும்தான் அவரால் டயலாக மனப்பாடம் பண்ணி கரெக்டா பேச முடியுங்கிறதுக்கு இது இன்னொரு சாட்சி. அவுட்டோர்ல நீங்க வெளியில வச்சா கிரவுட் வருது, பல சம்பவம் நடக்குது. இல்ல 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 இவர் மட்டும் அதிசயமா மீட்டிங் நடத்தல, அதிசயமா பொதுக்கூட்டம் நடத்தல, அதிசயமா ரோட் ஷோ நடத்தல. இந்திய பிரதம மந்திரியிலிருந்து அதாவது உலக நாட்டு தலைவர்கள் வரைக்கும் ரோட் ஷோக்கு வராங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி மகாபலிபுரத்துக்கு சைனா அதிபர் வந்திருந்தாங்க. எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள், எவ்வளவு டிசிப்ளினா நடந்திருக்குது, எத்தனையோ லட்சம் பேர் வந்து கூடியிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்குது. இவர் ஒரு ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும். அதாவது இப்பதான் தூக்கத்துல இருந்து முழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு காரணம் தாவேகா கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் சில காரணங்கள் இருக்குது. அதை பத்தின விசாரணை போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகல. அப்போ முதல்ல வந்த உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை பேர் தான் உள்ள, கியூஆர் கோடு. அப்ப அது ஒரு கார்பரேட் அரசியல் மாதிரி, சினிமா தியேட்டருக்குள்ள டிக்கெட் எடுத்து உள்ள போற மாதிரி இவ்வளவு பேரை உள்ள கூட்டிட்டு வாங்க, இவ்வளவு பேர். அப்ப அது வந்து பொதுக்கூட்டமே இல்லையே, ஒரு கட்சி கூட்டமே கிடையாது. அது நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம், மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் அந்த மாதிரி நடத்துறது தானே. இது இயல்பா எல்லா கட்சிகளும் நடத்தக்கூடிய விஷயம்தான். இதை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலோட கனெக்ட் பண்ணியே நம்ம பார்க்க முடியாது. இப்போ வெளியில வந்தா லட்சக்கணக்கில் ஆட்கள் கூடுறாங்க, அது தவறு கிடையாது. நான் என்ன கேக்குறேன், லட்சக்கணக்கில் ஆட்கள் கூடுறாங்கன்னு நீங்க வந்து பாதுகாப்புக்கு பயப்படுறீங்கல்ல? அப்ப கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 6.5-7 கோடி மக்கள் வாக்களிச்சாதானே நீங்க முதலமைச்சர் ஆவீங்க. முதலமைச்சர் ஆகணும்னா அத்தனை பேர் வாக்களிக்கணும்ல சார்? அப்ப லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சரி, நாளைக்கு தப்பித்தவரை நீங்க ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்க, பொதுமக்கள் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க போகவே மாட்டீங்களா? ஒரு சுயரசம் நிகழ்ச்சிக்கு நீங்க போவீங்களா? அரசாங்கம் சரியான முறையில் பாதுகாப்பு தர மறுக்கிறது மாநில அரசாங்கம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அரசாங்கம் வந்து பாதுகாப்பு தரணும்னா ஒரு லிமிட்டுக்கு தான் சார் தருவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? நேத்து மதுரை பக்கத்துல திருமதி பிரேமலதா அவங்க போனதுக்கு மழை, கொட்டு மழையில அவங்க எல்லாரையும் விட அதிகமா கூட்டம் கூட்டுறது வந்து விஜய்க்கு தான். இல்ல அது சினிமா நடிகர் தானே, அப்படியாவது சொல்லுங்க. நீங்க சினிமா நடிகனை பார்க்க கூட்டம் கூடுதுன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அரசியல் தலைவர் அவரை சொல்லவே முடியாது. ஏன்னு வச்சீங்களேன், அதாவது நேத்து கூட ஒரு காணொலியில பார்த்தேன், அவர் தன்னுடைய போட்டி வந்து டிஎம்கேன்னு சொல்றாரு. எதை வச்சு அவர் சொல்றாரு? நீங்க டிஎம்கேக்கு எதிராக போட்டியிடுறோம்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு வாதத்துல நியாயம் இருக்குது.
டிஎம்கேங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்குகள் வாங்கி பல முறை அரசியல்ல ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. பிஜேபிங்கிறது தொடர்ந்து 15 வருடங்களாக, அதாவது 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்திருக்குது. இவங்க இன்னும் என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அதற்குள்ளாகவே நான் வந்து இவருக்கு சமமானவர், இவருக்கு சமமானவர் அவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே சினிமால எழுதி கொடுத்திருக்கக்கூடிய டைலாக். அதாவது இது நீங்க அதாவது பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி, எவ்வளவு தூரம் விஜயை நோக்கி நகர்ந்தாலும் அவர் யாரையுமே மதிக்காம முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. அப்படின்னா சார் இது அவர் வந்து வந்து பிஜேபியோ அதிமுகவே பெருசாக யோசிக்கலாம்னு அர்த்தம் இல்லையா? இல்ல 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 அதாவது நம்ம சொல்லுவோமா, அந்த நமக்கு எதிரி யாருமே இல்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இவங்க கண்ணை மூடிக்கிட்டு தான் இவங்க பேசுறாங்க. சார், கொள்கை ரீதியாகவோ மாற்று திட்டங்களை அறிவித்தோ எந்த இடத்துல விஜய் பேசியிருக்காரு நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு சீமான் பேசுறாருன்னு வச்சுங்களேன், நான் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வருவேன், இதுக்கு பதிலா இந்த திட்டம் கொண்டு வருவேன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவர் சொல்றது நடக்குதோ நடக்கலையோ, ஒரு மாற்று திட்டம் இருப்பதாக அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்குது. விஜய் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்ற, நேற்று தற்குறின்னு சொல்றாரு. தற்குறின்னு எந்த இடத்துலயுமே டிஎம்கே அவங்களை சொல்லல. இல்ல இல்ல நம்ம டிஎம்கே இல்ல வந்து விஜய் கொள்கை ரீதியான எதிராளர்கள். இல்ல சீமான் அவர்கள் வந்து சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காரு தற்கூரின்னு சொல்லி. சீமா இல்ல, அவர் டிஎம்கேக்கு தான் சொன்னாரு. அவர் திருப்பி திருப்பி சொன்னாரு. அதுதான் இளங்கோவன், டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொன்னார் தெரியுமா, நாங்க எந்த இடத்துலயுமே சொல்லலன்னு சொல்லிட்டு. தற்குறின்னு சொன்னது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, இது ஒரு போன மாசத்துல ஒரு விவாதம் நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சொன்னார் சொல்லி ஒரு விவாத பொருளா ஆச்சது அந்த கூட்டணிக்கு பிறகுமே. இவர் வந்து நேத்து பேசினதெல்லாம் என்ன, எங்களை தொட்டீங்கன்னா கெட்டீங்க, எங்களை இது பண்ணா அப்படி. இது வந்து சினிமால பேசக்கூடிய வீரவசனம் தான் மட்டுமே தவிர, ஒரு இன்டோர் யூனிட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் சார். உங்க ஆளுங்களை வச்சுட்டு நீங்க பேசினா உங்களுக்கு தான் கை தட்டுவாங்க. பொது வெளியில, பொது மேடையில மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் என்ன, டிஎம்கே இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்குது, இந்த தப்ப நாங்க வந்தோம்னா இந்த மாதிரி மாத்து செஞ்சு காட்டுவோம். அவர் என்ன சொல்றாரு, அதைத்தான் சொல்ல வரோம், சொல்ல வரும்போதே எங்களை பிரச்சனை பண்ணி எங்களை பேச விடாம இப்ப நேத்து சொல்ல வேண்டியதானே, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. சார் இவர் பேசுறதுக்கு என்ன சார் பர்மிஷன் வேணும்? பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்ல வேண்டியதானே சார். கூட்டமே வேண்டாம் சார். உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு அவருடைய பணியூர் வீட்லயே கொண்டு ஒரு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு என்னுடைய மாற்று திட்டம் இது, நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சார். ஏன் சார் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன திட்டம் சார் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? திட்டத்தை நோக்கி தானே சார் உங்களுக்கு ஓட்டு. மக்கள் மாற்று ஏற்பாடு எதுக்கு எதிர்பார்க்கிறாங்க? நீங்கள் வந்து எங்களுக்கான மாற்று அரசியலை தருவீர்கள். அவர் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சின்றாரு, அரசியல் என்ன கொள்கை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன? பாரதிய ஜனதாக்கு இந்துத்துவ கொள்கை இருக்கு, திமுக திராவிட அரசியல் கொள்கை எதுக்கட்டும். இவருடைய கொள்கை என்ன, தனி நடைமுறை என்ன சார்? நான் வந்து உங்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கும் போது அந்த கேள்விக்குரிய பதிலை என்னிடம் கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். இன்று வரை கொள்கை இல்ல, அது இல்லன்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறாப்ல. ரைட்டுங்க, இல்லன்னு இவ்வளவு விமர்சனங்கள் வருது இல்லையா, நீங்க சொல்லுங்க சார் இது என்னுடைய கொள்கை, தேசியமும் திராவிடமும் என் கொள்கை, இல்லைன்னா வேற ஒரு கொள்கை இருக்குது, இல்ல நான் வந்தேன்னா தமிழ்நாட்டுல மக்களுக்கு இந்த மாதிரியான நலத்திட்டங்களை நான் தருவேன், இவங்க செஞ்சிருக்க திட்டம் தவறு, இந்த திட்டம். இப்ப மணல் கொள்ளையை பத்தி பேசினாரு, 4730 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னாரு. இவ்வளவு இது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, நான் வந்தால் முதல் சட்டமாக மணல் வந்து திருட்ட நிறுத்துவேன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவேன்னு சொல்லுங்க. எங்க சொன்னீங்களா? ஏதாவது அவர் அத பத்தி பேசியிருக்காரு, நெல் கொள்முதல்ல நடந்த ஊழல்களை பத்தி பேசியிருக்காரு. அவரும் சமுதாய நிறைய விஷயங்கள் பேசுறாரு. நடந்த விஷயங்களை நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்கிறோம், அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டாரு, அந்த ஃபைல்ஸ்ல இருக்க ரெக்கார்டு யாருக்குமே தெரியாதா? ஏவா வேலுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு, அதெல்லாம் நம்ம போற போக்குல நீங்கள் நானும் கூட தான் சொல்லிட்டு போலாம். ஆதாரம் கிடையாது இல்ல. அப்புறம் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு, கவனிச்சீங்களா? இதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு. இதே விஜய் பேசினாரு நேத்து காஞ்சிபுரம் மீட்டிங்ல, பாருங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்களுக்கே தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து யாரோ எழுதி கொடுத்த டைலாக வீராவேசம். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்திருக்காரு. அப்ப ஏதாவது ஒண்ணு பேசினாதான் அவர்கள் தொண்டர்கள் வந்து உற்சாகமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக பேசப்பட்டது. இது இண்டோர் ஸ்டேடியம் விளையாட்டு. அவுட்டோர் ஸ்டேடியத்துல போய் விளையாடும் போதுதான் ஒரிஜினலா யார் பவுலரு, யார் பேட்டரி, யார் ரன்னர்ங்கிறது தெரிய வரும். அதுவரை இவர்கள் என்ன வேண்டுமோ. கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்கு ஆரம்பத்திலேயே விஜய்க்கு இருக்கிறதாக ஒரு தகவல்கள் சொல்றாங்க. எதன் அடிப்படையில சார்? எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்க?
தேர்தல் கமிஷன்ல வாக்கு வங்கி இருக்குதா? இல்ல இவங்க எல்லாரும் நாங்க தான் ஓட்டு போடுவோம்னு ஏதாவது பாண்டிங் எழுதி கொடுத்துருக்காங்களா? சார் அதுவே ரகசியமா போடுற விஷயம் சார். ஓட்டு என்பது நீங்க யாருக்கு போடுறீங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க மனைவி யாருக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இது இல்ல இல்ல வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். யாருக்கு இல்ல இல்ல அதுக்கு ஒப்பீனியன் போல் நடத்துறது சகஜம் தானே, எப்பயுமே நடத்துவாங்க இல்லையா? இப்பதான் முன்பு அது நடத்துறது கிடையாது. சார் அதாவது இப்ப பீகார்ல என்னாச்சு? ம். பீகார்ல தேர்தலுக்கு பிந்தி வந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் 135 தான் வரும். 145 பிஜேபின்னு சொன்னாங்க. இல்ல காங்கிரஸே அந்த அளவுக்கு வரும்னு சொல்லி ஒரு ஓட்டு கணிப்பு வந்துச்சு. கடைசி ம். இத்தனைக்கும் அந்த ஊர்ல நம்ம ஊருடைய தலையெழுத்த மாத்தின பிரசாந்த் கிஷோர் என்ன நிலைமையில ஆனாரு? ம். சோ ஸ்ட்ராட்டஜிஸ் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து விஜய்க்கு விதைக்காவது. முதல்ல பிரசாந்த் கிஷோர் தான் விஜய்க்கு முதல்ல ஆலோசகரா அப்ப எங்க இருந்து நியமிக்கப்பட்டாரு. விளங்கும்? எங்க இருந்து விளங்கும்? அவர் கட்சியவே காப்பாத்திக்க முடியல சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். உங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னா எனக்கு அந்த அருகதை வேணும், எனக்கு அந்த அனுபவம் வேணும், அதே ஏதாவது ஒண்ணு பிரசாந்த் வேணும் கிஷோர் தான் 2014 மோடி அவர்களுக்கு ஆலோசகரா இருந்தாரு. சார். ஜெயிக்கிற குதிரை மேல அவர் வியூக எப்பவுமே வகுப்பாளரா. சவாரி பண்ணுவார். அவர் வந்து ஜெயிக்கிற குதிரை மேல சவாரி பண்ணுவார் சார். ஆமா, அதான் அவருடைய 21 கெட்டிக்காரத்தனம். தேர்தல்ல திமுகவுக்கு ஆஹ் பண்ணார்ல. அப்ப திமுகவுக்கு வந்தாருன்னா திமுகவுக்கு வந்து என்ன 1.5% ஜெயிக்கிறதுக்கு வந்து இவர் ஆலோசனையே தேவையில்லை. 10 ம். வருஷம் வந்து ஏடிஎம்கே இருந்துட்டாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் வந்து டிஎம்கேக்கு ஓட்டாச்சு. அதான் உண்மை. அப்ப சிறுபான்மையினர் வாக்கு இவங்களுக்கு சேர்ந்துச்சு. சோ 10 வருஷம் விடியல் அரசு தரேன்னு சொல்லி வந்தாங்க. அது விடியாமலே இருக்குது. அது இன்னும் 2 மாசத்துல வேலை முடிஞ்சு போயிடும். அது அப்புறத்த விஷயம். ப்ரொவைடட் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவரை ஒரு பெரிய பூகம்பம் போலவையும் ஒரு பெரிய பிம்பமாக சித்தரிக்கிறாங்க. விஜய் என்பவருடைய உண்மையான நிலைமை வந்து 2026 தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். அதர் வரைக்கும் இப்ப அதை காட்டின தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார். நீங்க விஜய்ங்கிறவர் ஒரு சினிமா நடிகர். அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த சினிமா திரையோடைய புகழ் என்பது உங்களை எது வரைக்கும் காப்பாத்தோம்னா உங்களை மக்களிடத்துல அறிமுகப்படுத்தி வைத்திருப்பது என்பதுதான் உங்களுக்கு கிடைத்த பிளஸ். தமிழகத்தை சொல்லுங்க தமிழகத்தை பொறுத்தவரை சினிமாவையும் அரசியலையும் இங்கே பிரிப்பது அப்படிங்கிறது கடினம் இல்லையா? நீங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலம் எதுக்கு, அண்ணா காலத்திலிருந்து ஒரு பிரிக்க முடியாதது தமிழ் சினிமாவும் சார். தமிழக அரசியலும். அண்ணாதுரை வந்து திரைத்துறை நடிகர் கிடையாது. நடிகர் வசனங்கள் கிடையாது, எழுதியிருக்காரு. ஆனா திரைத்துறையிலேயே ஒரு பங்கெடுத்திருக்காரு. சார் அவர் மட்டும் இல்ல, கலைஞர் கருணாநிதி. இருந்திருக்காரு. ம். கலைஞருடைய முழு நேர தொழிலே அதுதான் பண்ணிட்டு ஆமா. இருந்த கதை வசனம் தான் மெயினானது. திரைத்துறையில் அவர் எழுதின வசனங்கள் இன்றளவும் பாராட்டப்படுகிறது. அது வேற விஷயம். ஆனால் எம்ஜிஆர் என்பவர் வந்து வெறும் திரை நடிகரா மட்டும் வந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரா தெரியாது. ஏனென்றால் அதே சமகாலத்தில் நடிப்புக்கென்றே சக்கரவர்த்தியாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய நிலைமை என்ன? காங்கிரஸ் பாரம்பரியம், இந்திரா காந்தியோடைய மிகப்பெரிய ஒரு சிஷ்யனாக இருந்தவர், காமராஜர் கூடவே வாழ்ந்தவர். இவ்வளவு பெருந்தலைவர்களை கண்ட திரு சிவாஜி அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் ஊர்லயே அவர் டெபாசிட் வாங்கல. இது அரசியல் வரலாறு. எம்ஜிஆர் கூட பயணம் பண்ண எத்தனை பேர் நால்வரணி கூட்டணி வந்துச்சு. திருநாவுக்கரசு கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு, சரத்குமார் ஆரம்பிச்சாரு, கார்த்திக் ஆரம்பிச்சாரு. என்ன இன்னும் பாக்கி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? அப்போ இது வந்து திரைத்துறையில் இருப்பவர்களால் மட்டும். திரைத்துறை பிரபலங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்ன்னா அவரே உங்களுக்கு அடையாளம் தெரியும். அவர்களை நீங்கள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு ஊறுகா மாதிரியோ அப்பளா மாதிரியோ தொட்டுக்கலாமே தவிர அவர்களை மட்டுமே முழுவதுமாக நம்பி தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது வரலாற்று சுவடு. நிச்சயமாக விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் பணிகளை செய்து களப்பணிகளை சிறப்பாக ஆற்றி மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பிக்கை மக்களிடத்தை விதைத்தால் என்றால் நிச்சயமாக வருங்காலங்களில் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு தான் இருக்கு. அதாவது ஒருவேளை 2026 தேர்தல்ல தாவேகா அதிமுக அப்படின்னு கூட்டணி வந்து பாரதிய ஜனதா பிஜேபின்னு கூட்டணி வந்தால் அது திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அப்படி ஒரு கூட்டணி வந்தால் திமுகவோட வெற்றி எளிது அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்றாங்க. இல்ல இல்ல, அதாவது இப்போதைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார். வாய்ப்பே கிடையாது. முதல் கொள்கை முரண்பாடு. அவர் முதலமைச்சர் பதவியை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, இங்க முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. முடிவு பண்ணிட்டாங்க. மத்திய அரசோடைய அமித்ஷா அவர்கள் அதை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க. சோ அந்த இடத்துல காம்ப்ரமைஸுக்கு வேலை இல்லை. ரெண்டாவது இவர் அப்படியே வந்தாலும் சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும். ஏன்னா எவ்வளவு தொகுதிகள்ங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு துணை முதல்வர்னு ஒரு ஆஃபர் வந்தா கூட அப்ப பிஜேபியில் இருக்கவங்களும் கேட்பாங்க. அந்த இடத்துல அப்ப கூட்டணி ஆட்சி மாதிரி கூட்டணி ஆட்சி இல்லை என்று அதிமுகவுடைய எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாங்க. சோ இது வந்து கூட்டணி கட்சிகளின் ஒரு இதுதானே தவிர இந்த தேர்தல் கூட்டணி தான். கூட்டணி ஆட்சி முறையில அவங்க வரல. சோ இதனால அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயோடைய மூவ்மெண்ட் எல்லாமே காங்கிரஸை நோக்கி தான் இருக்குது.
ஏன்னா அவர் ஆனா இப்ப டிஎம்கேவை காங்கிரஸ் வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப தீவிரமா திமுக பின்னாலதான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர காங்கிரஸ் வந்து திமுக விட்டு இல்ல வெளியில இன்னும் வர்றதுக்கான இன்னும் வாய்ப்புகள் ரொம்ப இன்னும் குறைவு வந்து சார் இல்லையா? இன்னும் ரெண்டு விஷயங்களை நோட் பண்ணுங்க. எலெக்ஷன் தேதி இன்னும் அபிஷியலா டிக்ளேர் ஆகல. ம். எந்த கட்சிகளுக்குள்ளேயும் கட்சி உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு, சீட்டு உடன்பாடு இன்னும் முடிவாகல. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். வருகின்ற ஜனவரி மாசம் தான் இதுக்கெல்லாம் ஒரு முழு வடிவம் கிடைக்கும். ஏனென்றால் யார் யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஊடகம் வாயிலாக வரக்கூடிய அனுமான செய்திகளை விவாத ம். பொருளாக ஆக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஆனால் என்றால் இந்த முறை திமுகவிற்கு எதிர்ப்பு பல முனைகளில் இருக்கிறது. ம். ஒரே ஒரு கட்சியை நோக்கி பல பேர் எதிர்க்கிறாங்க. அதுல விஜயும் அவர்கள், விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே கூட்டணிக்கு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது, உண்மை நிலவரம் தெரியுது. ஆனால் தான் முதலமைச்சர் என்ற ஒரு கொள்கையில் அவர் இருக்கிறதுனால அதை ஒத்து போகக்கூடிய கட்சிகள் அவர் கூட போகலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிடிவி அவர் கூட போகலாம், ஓபிஎஸ் அவர் ஓபிஎஸ் கூட போலாம். போகலாம், இல்ல காங்கிரஸ் போகலாம். சோ இத மாதிரியான அனுமானங்கள் தான் இது எல்லாமே. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரும்போது இதற்குரிய இறுதி வடிவம் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கும் போது அந்த கூட்டணி தேர்தலில் பெறப்போகின்ற சதவீதத்தையும் வாக்குகளையும் பொறுத்துதான் விஜயோட எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. கண்டிப்பாக. மிக்க நன்றி. அது நடிகர் விஜய் மற்றும் தமிழக அரசியல் சூழல் 2026 தேர்தல் கூட்டணிகள் பற்றி எங்களிடம் பேசியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.